கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். இன்று கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். தேவ சமூகம் நம்முடைய வாழ்க்கையிலே, தேவ சமூகம் நமக்கு முன்பாக இருந்து நம்மளை அற்புதமாக வழிநடத்துகிறது. அவருடைய சமூகம் இருக்கும் பொழுது நமக்கு குறைவே இருக்காது. நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போ மாட்டு வெளியே போகும்போது ஜெபித்து இப்படி சொல்லுவாங்க, தேவ சமூகம் என்னோடு கூட இருக்கட்டு, அவர் 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 இன்றி நான் இல்லை, ஆகையால் போகிற இடமெல்லாம் எனக்கு வெற்றி கிடைக்கிறோம் என்று சொல்லி ஜெபித்து போவார்கள். அதே போல் நீங்களும் அதே போல் ஒவ்வொரு நாளும் காலையில் வேலைக்கு போகும்போது, மற்ற இடங்கள்லாம் போகும்போது நீங்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச வேண்டும். இன்று அவர் உங்களுக்கு அற்புதமான ஒரு வார்த்தை கொடுக்குறார் பாருங்க. நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். யாருக்கு? யோக்கோபு ஒரு வெளியே வருகிறான், ஒரு இடத்துலேருந்து புறப்பட்டு வெளியே வருகிறான். அப்பொழுது என்ன, சூரியன் மறைகிற நேரத்தில் ஒரு கல்லை வச்சு படுத்துக்கிறான். அப்போ ஒரு சொப்பனம் பார்க்குறான். அப்போ அது ஒரு ஏணி போட்டு மேலே தூதர்கள் ஏறுறதும் இறங்குறதும் அப்படி மாதிரி இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் தேவன் அவனுக்கு தரிசனமாகி ஒரு வாக்கு கொடுக்குறார். அதாவது, நீ படுத்திருக்கிற அந்த இடம் இது உனக்கு தருவேன், உனக்கு மட்டுமல்ல உன் சன்னதிக்கும் தந்து மண், இந்த மண்ணில் எவ்வளோ, அந்த பூமியில் எவ்வளோ துளைகள் அந்த அளவுக்கு உன் சன்னதியை பெருக்குவேன் என்று அவர் வாக்கு கொடுக்குறார் பாருங்கள். வாக்கு கொடுத்த மட்டுமல்ல, அந்த அளவுக்கு அவனுக்கு ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுக்கிறார். அவனோடு நான் இருப்பேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். அதான் அந்த வார்த்தை, நான் உன்னுடனே இருந்து. வாழ்க்கையில் பாருங்கள், எத்தனையோ பேர் ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு, கண்ட்ரி விட்டு கண்ட்ரி, இப்படி நிறைய இடத்துல மாறி போய் சம்பாதிக்க போவாங்க. ஆனால் பாருங்கள், கர்த்தர் குடும்பங்களாம் விட்டு போனாலும் அந்த கர்த்தர் இருக்காருங்க, அவருடைய கூட இருந்து அவர்களுக்கு ஏற்ற பலனை அவர் கொடுக்கிறார். அதான், நான் உன்னோடனே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம், நீ எங்கே போனாலும் தான் பாருங்கள். ஆபிரகாம் அப்படி தான். ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா, அவனும் ஒரு எங்கேயோ கடந்தான், அவனை தூக்கி கொண்டு இந்த இடத்துக்கு வா, அதை விட்டுட்டுங்க வா அப்படின்னாரு. ஆனால் அந்த இடத்துல அவர் தேவன் அவனை ஆசீர்வதித்தார். அதே போல் நீங்கள் எங்கேயும் இருந்து சம்பாதித்தாலும், எங்கேருந்து கடல் கடந்து போனாலும் உங்களோடு தெய்வ சமூகம் இருக்கிறது. அதை நீங்கள் மனதில் வச்சுக்கணும். நீங்கள் யாரும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்காதுங்க. இன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவ சமூகம் உங்களுக்குள்ளே இருக்குது. நீங்கள் எத்தனையோ பேர் பாருங்கள், இந்த உலகத்தில் சம்பாதிக்கிறதுக்கு சும்மா இல்லாமல் சோம்பேறியாக இருக்கும். ஆனால் நீங்களோ அதை பிரயாசப்பட்டு நீங்கள் வாழ்வது மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தையும் வாழ, உங்கள் உறவினருக்கும் உதவி செய்ய, அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு மனப்பான்மை இருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு அன்பு இருக்குது உங்களுக்கு. இந்த அன்பு எங்கேருந்து வந்தது? தேவனிடத்திலிருந்து வந்தது. ஒரு குடும்பமாக உங்களுக்கு பிள்ளைகள் இருக்குது, அதை நீங்கள் காப்பாற்றிங்க, அதை ஊக்குவிக்கீங்க, அதற்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்கீங்க. இப்படியெல்லாம் செய்யறதுக்கு ஒரு திறனை உங்களுக்கு வேணுமே. அந்த திறனை கொடுத்த தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறாருங்க. அதை நீங்கள் மறந்து கூடாது. அவர் எங்கே போனாலும் சரிதான். அதை போல தான் ஆபிரகாமுக்கு, அவன் போய் அவன் போயிட்டமே, நம்ம ஒன்றுமே இல்லையே, வா அதெல்லாம் விட்டுட்டு வா, தப்புன்னு விட்டு வா, வெளியே வா அப்படின்னு உனக்கு வேறு தேசத்தாரன்னு சொல்லி அந்த இடத்துல அவனை ஆசீர்வதிக்கிறார் பாருங்கள். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமான வாழ்க்கை உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதுங்க. நீ போக இடந்தெல்லாம் உன்னை காத்து, நீ போகிற உனக்கு ஆசீர்வாதம் உண்டு, உன்னை காத்து கொள்வேன் என்றார். இன்றைக்கி வெளிநாட்டில் ஸ்டேட் வீட்டில் இருக்குன்னு எத்தனையோ பிரச்சனை இருக்குங்க. மொழி பிரச்சனை, மொழியிலனால எத்தனையோ ஸ்டேட்டில் மொழி பிரச்சனையாக இருக்குது. இந்த மொழிக்காரன் அந்த மொழி சண்டை போடுறான், அந்த மொழி. ஆனால் பாருங்கள், ஒரே நாட்டுக்குள்ளே பல மொழிகளை சண்டை போடுறாங்க. அது மாதிரி வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா, அந்த ஏன் நாட்டுக்காரன் அந்த நாட்டுக்காரன் இந்த நாட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு எவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க பாருங்கள். இந்த இதில் கூட எல்லாத்தையும் வெளியே அனுப்பணும், இந்த நாட்டில் இருக்கவங்களாம் வெளியேப்பா, இந்த நாட்டில் இருக்கவங்க உள்ளவா அப்படின்னு எத்தனையோ இந்த உலகத்தில் பிரச்சனை பண்ணுறாங்க. அந்த மத்தியிலையும் தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை காப்பேன். அவர் சொல்கிறார், நான் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். அவனுக்கு அந்த படத்திற்கு அந்த இடத்துக்கு எங்கே போனாலும் சரிதான், உன்னுடைய அன்பு நீ எங்கே உனக்கு விரும்புகிறியோ அந்த இடத்துல நான் உனக்கு திரும்ப வர பண்ணி உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று அவர் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இன்றைக்கி ஒரு வார்த்தை கொடுக்குறார். நீ கவலைப்படாத, நீ எங்கே தான் திரைகடல் ஓடி திரவேன் தேடினாலும், இவ்வளோதான் இருந்தாலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை காப்பேன், உனக்குள்ளே இருந்து
உன்னை காத்து உனக்கு தேவையானதை தந்து, உனக்கு ஞானத்தையும் அறிவையும் தந்து, எல்லாத்தையும் உனக்கு தந்து, உன்னுடைய குடும்ப வாழ்க்கையை மிக சிறப்பாக வைத்து எல்லாரும் பார்க்க வியக்க வேணுமா, இவனா வெளிநாட்டிலேருந்து இல்லை ஸ்டேட் விட்டு போனாலும் அவனுடைய குடும்பத்தை இவ்வளோ அழகாக பாதுகாத்து கொண்டுகிறான், இவ்வளோ அழகாக வைத்து கொள்கிறான், எல்லா தேவைகளையும் சந்திக்கிறான். இது யாரோ கொடுத்த இந்த ஞானம் கர்த்தரிடத்திலெல்லாம் வந்தது. அந்த கர்த்தரை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் மூலமாக அவர்கள் சுவிசேஷத்தை அறிந்து கொள்வார்கள். அப்பேற்பட்ட தேவன், அந்த சமூக தேவன், அந்த தேவ சமூகம், அந்த உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தேவன் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை காப்பார். அதனால தான் அவர் சொல்லார், நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து. போகிற இடமெல்லாம் காக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம். அன்றைக்கி நீங்கள் எத்தனையோ பேர் போக்குவரத்தில் எத்தனையோ பிரச்சனைகளை மாறுறாங்க. ஹைவேலலாம் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சர். அவ்வளோ ஸ்பீடில் போகிறாங்க, அவ்வளோ சொல்லி பாதுகாத்து வீடு வர மட்டும் போதும் போதும் ஆயிடும். அதை கண்ணு வைக்க அந்த சிமிழில் போகிறாங்க. லைட்டாக தட்டினாலோட முடிஞ்சு வாழ்க்கை. அந்த அளவுக்கு போகிற மக்கள் எத்தனையோ இருக்காங்க. ஆனாலும் பாருங்கள், அதிலிருந்து காத்து திரும்ப கொண்டு வரார் பாருங்கள். திரும்பியும் கொண்டு வந்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன், உனக்கு நீ எங்கே போனாலும் நான் உன்னை காத்து மறுபடியும் உன்னுடைய கூடாரத்துக்குள்ளே கொண்டு வந்து உனக்கு இளைப்பாறுதலும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தருவேன் என்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார். இப்படிப்பட்ட தேவனை நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்களா? பாருங்கள், காலையிலே எந்திரிச்ச உடனே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கர்த்தர் இந்த நாளை எப்படி நடத்துகிறார் என்பதை நீங்கள் பார்க்கணும். நான் எப்படி நடத்த போகிறேன்னு அப்படி இல்லை. அவர் இந்த இந்த காலை இன்னைக்கு உள்ள காரியத்தை அவர் எப்படி நடத்துகிறார். ஏனென்றால் நான் எல்லாமே அவருக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய சரீரம், என்னுடைய குடும்ப வாழ்க்கை எல்லாமே, என்னுடைய கைகிட்ட வேலைகள் எல்லாமே அவர் செய்கிறார். அவர் கையிட்ட எல்லாம் செய்கிறதுனால தான் நீங்கள் இன்றைக்கி ஐஸ்வர்யனாக இருக்கீங்க. இன்றைக்கி எல்லாத்திலையும் சந்திக்க உங்களுக்கு திறமை இருக்குது, தாழ்ந்து இருக்குது. உங்களுக்கு இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் செய்ய கொடுக்க சாதனை இருக்குது. எல்லாத்தையுமே உங்களால் முடியும் என்கிற ஒரு திறமை இருக்குது. எங்கேருந்து வந்தது? தெய்வ சமூகத்திலிருந்து வந்தது. ஆகையால் இந்த தேவனை நீங்கள் பற்றி கொள்ளும்போது உங்களுக்கு ஒரு குறைவு இருக்காது. அதனால தான் நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார். தினமும் உங்களை தேடி வருகிறார். தேடி வந்து நான் இப்படி இருக்கிறேன், நான் உன்னை காத்துக்கொள்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், இப்படி அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுதான் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நீங்கள் பாருங்கள். ஒரு 4-5 நிமிஷம் உங்களுக்கு இந்த வீடியோவில் கேட்டாலே போதும். உங்களுடைய வாழ்க்கையிலுடைய மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடையக்குள்ளே அவர் உலாவுகிறதை நீங்கள் பார்ப்பீங்க. எங்கு சென்றாலும் எனக்கு கர்த்தர் பாதுகாக்கிறாராமா. நிறைய பேர் சொல்லுவாங்க, என் கூட அவங்க வரல, இவங்க வரல. அவங்க வரலையா? கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஜெபித்து செல்லுங்கள். அவர் இந்த அண்டசர படைத்தவர் உங்களை கைவிடுவாரா? ஒரு நாளும் விட மாட்டார். ஆகையால் அவருக்குள்ளே இருக்கும் பொழுது, தெய்வ சமூகத்துக்குள்ளே நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு குறைவு இருக்காது. புதிதாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. தொடர்ந்து நம்முடைய கர்த்தருடைய வார்த்தை தொடர்ந்து கேளுங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களை வந்து நாடி உங்களுக்கு தேவையான எல்லா ஆகாரத்தையும் அவர் தந்து உங்களுடைய வாழ்க்கை திறனையும் மாற்றுவார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.